friends, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு டேபிள் கிளாத் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த டேபிள் கிளாத்காக நமக்கு ஒரு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஸ்டிச்சஸ் வந்து டபுள் crochet and டபுள் crochet increase and டபுள் crochet decrease. இந்த மூணு ஸ்டிச்சஸும் நமக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இது ஈஸியாக இருக்கும். ஸோ இது எது தெரியலனா கவலைப்படாதீங்க. அதுக்கான லிங்க் நான் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு நான் ஒரு 6 செயின்ஸ் போடுறேன். 1 2 3 4 5 6 இப்படி 6 செயின்ஸ் போட்டுட்டு 1 2 3 4 5 6 அதாவது இந்த ஃபர்ஸ்ட் இதில் போயிட்டு நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் இந்த குட்டி கேப்பில் நான் போயிட்டு 12 டபுள் crochet போடுறேன். ஸோ எப்படி போடுறேன் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட்டு 2 டபுள் crochet போட்டுட்டு அப்புறம் செயின் 1 போடுறேன், அப்புறம் 2 டபுள் crochet போட்டுட்டு ஒரு செயின் போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு 1 2 3 இந்த 3 செயின்ஸ் வந்து ஒரு டபுள் crochetக்கு ஈக்குவல். அந்த குட்டி கேப்பில் இன்னொரு டபுள் crochet போடுறேன். ஸோ இப்படி 2 டபுள் crochet கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு செயின் போடுறேன். அகெயின் ஒரு 2 டபுள் crochet போடுறேன். 1 2 அப்புறம் செயின் 1, மறுபடியும் 2 டபுள் crochet, அப்புறம் செயின் 1. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம 1 2 3 4 5 6 டபுள் crochet போட்டுட்டோம். மீதி 6 டபுள் crochet போட்டு வந்துருங்க. இப்படி நம்ம டோட்டலாக 12 டபுள் crochet போட்டு வந்துட்டோம். 2 டபுள் crochetக்கு நடுவில் ஒரு செயின் இருக்கணும். ஸோ இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் 1 2 3 அந்த தேர்ட் ஸ்டிச்சோட டாப்பில் போயிட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ கம்ப்ளீட்டட். இப்போ அடுத்த ரவுண்டு வந்து நம்ம நார்மல் சர்க்கிள் இன்க்ரீஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னு தெரியலனா அதுக்கான லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 2 ஸ்டிச் இருக்கு இல்லையா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒனில் இன்க்ரீஸ் கொடுக்குறோம், செகண்ட் ஒனில் ஒரு டபுள் crochet கொடுக்குறோம். அப்புறம் இந்த இதை செயினை மறந்துடணும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஒனில் இன்க்ரீஸ், செகண்ட் ஒனில் 1 டபுள் crochet கொடுத்துக்கிட்டு வரப்போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு 1 2 3 இது வந்து ஒரு டபுள் crochetக்கு ஈக்குவல். அந்த ஸ்லிப் ஸ்டிச் போட்ட இடத்துல நான் வந்து இன்னொரு டபுள் crochet போடுறேன். ஸோ இது வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சா. அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு டபுள் crochet. அதுக்கப்புறம் நம்ம கீழே இங்கே ஒரு செயின் போட்டிருப்போம், அதுக்கு பதில் இங்கே 2 செயின் போடுறோம். 2 செயின் போட்டுட்டு இந்த செயினை விட்டுட்டு அடுத்ததில் போய்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு 2 டபுள் crochet எடுத்துக்கிறேன். அதில் ஃபர்ஸ்ட் ஒனில் இன்க்ரீஸ் கொடுக்குறேன். இன்க்ரீஸ்னால் 2 இது. ஸோ இது வந்து உங்களுக்கு நார்மல் சர்க்கிள் இன்க்ரீஸ் தெரிஞ்சிருந்தாலே இது வந்து ஈஸியாக இருந்திருக்கும். இப்போ போட்டாச்சு. நெக்ஸ்ட் இதில் ஒரு டபுள் crochet, அதுக்கப்புறம் 2 செயின், அதுக்கப்புறம் இந்த செயினை விட்டுட்டு நெக்ஸ்ட் இந்த 2 ஸ்டிச்சஸ் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் ஒனில் இன்க்ரீஸ் அதாவது 2 டபுள் crochet. இது வந்து நார்மல் சர்க்கிள் இன்க்ரீஸ் தான். ஸோ அது வந்து உங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சா அந்த லிங்க்கை போய் பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு வந்துச்சு. ஸோ மீதி நீங்கள் ஃபுல்லாகவே பண்ணிட்டு வந்துடுங்க. ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் 2 செயின் போட மறந்துடாதீங்க. இப்போ இந்த ரவுண்ட் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நான் 2 செயின்ஸ் போட்டிருக்கேன். 2 செயின்ஸ் போட்டுட்டு தான் நம்ம இந்த 1 2 3 அந்த தேர்ட் செயினோட டாப்பில் போய்ட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். நெக்ஸ்ட் ஸ்டிச்சும் இதே மாதிரி தான். நம்ம இந்த 3 ஸ்டிச்சில் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த நடுவிலலாம் விட்டுற போகிறோம். ஆனால் அடுத்த ஸ்டிச்சில் இங்கே 2 செயினுக்கு பதிலாக 3 செயின் போட போகிறோம். ரெண்டாவது இங்கே 3 ஸ்டிச் இருக்கா, 1 2 3 இந்த 3 ஸ்டிச்சில் செகண்ட் ஒனில் இன்க்ரீஸ் கொடுக்குறோம். ஸோ மீதி இதில் ஒவ்வொரு ஸ்டிச் தான் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 3 செயின்ஸ் போட்டுக்கிறேன். 3 செயின்ஸ் வந்து ஒரு டபுள் crochet ஈக்குவல். ஸோ ஃபர்ஸ்ட்டில் ஒரு ஸ்டிச் ஆகிடுச்சு. செகண்டில் போய்ட்டு நான் இன்க்ரீஸ் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து 2 டபுள் crochet 1 2. அதுக்கப்புறம் தேர்ட் ஒனில் ஒரே ஒரு டபுள் crochet. ஸோ இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து 3 செயின் போடுறேன். 3 செயின் போட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் இதில் ஒரு டபுள் crochet, செகண்ட் இதில் 2 டபுள் crochet, தேர்ட் இதில் ஒரு டபுள் crochet, அதுக்கப்புறம் 3 செயின். ஸோ இப்படியே நீங்கள் டோட்டலாக ஃபினிஷ் பண்ணிட்டுருணும். இப்படி 3 செயின்ஸ் எல்லாத்துலேயும் டோட்டலாக ஃபினிஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த ஃபர்ஸ்ட்டு 2 செயின்ஸ் தான் போட்டிருப்போம் இல்லையா. ஸோ அந்த 2 செயின்ஸோட டாப்பில் போயிட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்படியே ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ரோ ஃபுல்லாகவே இந்த இடத்துல ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த கேப்ஸில் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் நான் இந்த 2 இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் நாம் இந்த கேப்பில் 7 டபுள் crochet ஒர்க் பண்ணணும். ஸோ 1 2 3 செயின்ஸ் நான் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். இந்த கேப்பில் மீதி இது வந்து ஒரு டபுள் crochet ஆகிடுச்சு. மீதி 6 டபுள் crochet நான் இதுக்குள்ளே போடுறேன். ஸோ டோட்டலாக 7 ஆகிருக்கும்.
ஸோ இப்படி இந்த 3 செயினோட சேர்த்து 7 டபுள் க்ரோச்சஸ் ஆகிடுச்சு. அப்புறம் 5 செயின்ஸ் போடணும். இப்படி 5 செயின்ஸ் போட்டதுக்கப்புறம் இந்த கேப்பில் நம்ம போயிட்டு மறுபடியும் 7 டபுள் க்ரோச்சட் ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு 5 செயின்ஸ். ஸோ இப்படி இந்த ரோ வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடணும். இப்படி டோட்டலாக ஃபினிஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த 5 செயின்ஸ் போட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு 1 2 3 அந்த தேர்ட் செயினோட டாப்பில் போய்ட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். அடுத்த ஸ்டெப் வந்து இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்லேயும் லாஸ்ட் ஸ்டிச்லேயும் நம்ம இன்க்ரீஸ் கொடுக்க போகிறோம். அதே போல் எல்லா இடத்துலையுமே இதுலேயும் இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் கொடுக்கணும். ஸோ 1 2 3 செயின்ஸ் போட்டுட்டு ஒரு வாட்டி ஆன் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் இன்னொரு டபுள் க்ரோச்சட் போடுறேன். அதுக்கப்புறம் மீதி 5 ஸ்டிச்சஸ் இருக்கும். அந்த 5 ஸ்டிச்சஸ்லேயும் ஒரு டபுள் க்ரோச்சட். அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் ஸ்டிச் வந்திருக்கும். இந்த லாஸ்ட் ஸ்டிச்சில் போயிட்டு 2 டபுள் க்ரோச்சட். அதுக்கப்புறம் 2 செயின்ஸ் போட்டுக்கணும். இப்போ இந்த சென்டரில் வந்து நம்ம 1 2 3 இந்த தேர்ட் செயினில் போயிட்டு நான் ஒரு டபுள் க்ரோச்சட் ஒர்க் பண்ணுறேன். 1 2 3 இந்த தேர்டில் போயிட்டு ஒரு டபுள் க்ரோச்சட். அதுக்கப்புறம் 2 செயின்ஸ் போட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் இதில் 2 டபுள் க்ரோச்சட் 1 2 மீதி 5 ஸ்டிச்சஸ் இருக்கும். அப்புறம் இந்த லாஸ்ட்டில் ஒரு 2 டபுள் க்ரோச்சட். இந்த லாஸ்ட் ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோச்சட். அதுக்கப்புறம் இந்த 5 செயின் கேப்ஸில் போய்ட்டு 2 செயின்ஸ் போட்டுட்டு 1 2 3 இந்த தேர்ட் செயினில் போயிட்டு நான் வந்து டபுள் க்ரோச்சட் போடுறேன். அப்புறம் 2 செயின்ஸ். ஸோ இப்படியே நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடணும். இப்படி நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரோ ஃபுல்லாகவே நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோச்சட் கொடுக்க போகிறோம். இந்த இடத்துல, அதாவது இந்த ஸ்டிச்சுக்கு மேலே மட்டும் நம்ம 2 டபுள் க்ரோச்சட் கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு டபுள் க்ரோச்சட் கொடுக்க போகிறேன். 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இப்படி ஒவ்வொரு இதுலேயும் ஒரு டபுள் க்ரோச்சட் கொடுத்ததுக்கப்புறம் 2 செயின்ஸ் போடுங்க. 2 செயின்ஸ் போட்டுட்டு இந்த இடத்துல நம்ம இன்க்ரீஸ் கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் போயிட்டு 2 டபுள் க்ரோச்சட் கொடுக்குறேன். 1 2 அதுக்கப்புறம் 2 செயின். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோச்சட். ஸோ எப்படியே இந்த ரோ வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு வாங்க. இப்படி இந்த ரோ வந்து டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம கடைசியாக 2 செயின்ஸ் இருக்கும். அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் 1 2 3 இந்த தேர்ட் செயினோட டாப்பில் போயிட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரோ வந்து நம்ம அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இதில் இன்க்ரீஸ் கொடுக்க போகிறோம். இந்த 2 இதுலையுமே இன்க்ரீஸ் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு 1 2 3 செயின்ஸ் போட்டுக்கிட்டு இந்த ஃபர்ஸ்ட் இதில் போயிட்டு இன்னொரு டபுள் க்ரோச்சட். ஸோ இது வந்து ஒரு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டிச்சஸில் எல்லாத்துலேயுமே நாம் ஒரு டபுள் க்ரோச்சட் போடுறோம். லாஸ்ட் ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் கொடுக்கணும். இப்போது எல்லாத்துலையும் ஒரு டபுள் க்ரோச்சட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டில் ஒரு இன்க்ரீஸ். ஸோ ஒன்று, அதே இடத்துல இன்னொரு டபுள் க்ரோச்சட். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டில் இன்க்ரீஸ் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு 2 செயின்ஸ் போடுறோம். 2 செயின்ஸ் போட்டுட்டு இந்த 2 இதுலேயும் இன்க்ரீஸ் கொடுக்கணும். ஸோ இன்க்ரீஸ்னால் ஒவ்வொரு இதுலேயும் 2 டபுள் க்ரோச்சட். 1 2 அதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுக்கிறேன். ஒரு செயின் போட்டுட்டு இந்தோட டாப்லேயும் நான் போயிட்டு 2 டபுள் க்ரோச்சட். 1 2 அதுக்கப்புறம் 2 செயின்ஸ். அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்
இப்படி இந்த ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ரோ எப்படி பண்ணணும்னு பார்த்தோம்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸையும் லாஸ்ட் 2 ஸ்டிச்சஸையும் சேர்த்து நம்ம டிக்ரீஸ் கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த 1 செயின் கேப்பில் நம்ம 3 டபுள் க்ரோஷெட் போடணும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது எப்படி டிக்ரீஸ் கொடுக்கணும்னு பார்த்தோம்னா நம்ம யூஸ்வலாக டபுள் க்ரோஷெட்க்கு வந்து 3 செயின் போடுவோம். ஸோ இது டிக்ரீஸ்ன்றனால நம்ம 2 செயின் போட்டால் போதும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சையும் சேர்த்து நம்ம உள்ளார விட்டுட்டு பிடிச்சி இழுத்துட்டு டோட்டலாக எல்லா லூப்லேயும் பிடிச்சி இழுக்கணும். ஆனால் இது ரெண்டும் ஒரே ஸ்டிச்சாக தான் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஸ்டிச்சோட டாப்பாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு எல்லா ஸ்டிச்சஸ்லேயும் ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டு வர போகிறேன். 1 2 இப்போது இந்த 2 ஸ்டிச்சு சேர்த்து நம்ம வந்து டிக்ரீஸ் கொடுக்கலாம். ஸோ ஒரு வாட்டி ஆன் ஓவர் பண்ணிவிட்டு உள்ளார விட்டுட்டு பிடிச்சி இழுத்துட்டு ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸில் மட்டும் பிடிச்சி இழுத்துக்கிறோம். மறுபடியும் ஒரு வாட்டி ஆன் ஓவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் உள்ளார விட்டுட்டு பிடிச்சி இழுத்துட்டு ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸில் இழுக்கிறோம். இப்போ 3 லூப்லேயும் சேர்த்து இழுத்தோம்னா நமக்கு இந்த இடத்துல ஒரே ஸ்டிச்சாக வந்திருக்கும். ஆனால் இங்கே முன்னாடி பக்கம் 2 ஸ்டிச் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதுதான் நமக்கு கணக்கு. ஸோ இது வந்து ஒரு ஸ்டிச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 2 செயின்ஸ் போட்டுக்கோங்க. 2 செயின்ஸ் போட்டுட்டு இந்த ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒரு டபுள் க்ரோஷெட். இப்போ இந்த இடத்துல ஒரு டபுள் க்ரோஷெட் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் 1 செயின் போட்டுட்டு தான் இந்த 1 செயின் ஸ்பேஸில் வந்து நாம் 3 டபுள் க்ரோஷெட் ஒர்க் பண்ணணும். 1 2 3. அதுக்கப்புறம் செயின் 1 போட்டுட்டு இந்த ஒவ்வொரு இதுலையும் ஒரு டபுள் க்ரோஷெட். அதுக்கப்புறம் 2 செயின் போட்டுட்டு நீங்கள் இந்த இடத்துல டிக்ரீஸ் கொடுக்கணும். ஸோ உள்ளார விட்டுட்டு பிடிச்சி இழுத்துட்டு ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸ் அப்படியே ஒரு வாட்டியாக நோட் பண்ணி உள்ளார விட்டு பிடிச்சி இழுத்துட்டு ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸ். இப்போ 3 லூப்ஸ் இருக்குது. இந்த 3 லூப்ஸ்லையுமே பிடிச்சி டிக்ரீஸ். ஸோ மீதி எல்லா இடத்துலையுமே நம்ம ஒரு டபுள் க்ரோஷெட் போடுறோம். இந்த லாஸ்ட் 2 டிக்ரீஸ் கொடுக்கும். ஸோ இதே ப்ரொசீஜரை நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ணிட்டு வாங்க. எப்படி டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த 2 செயின்ஸ் போட்டுட்டு இப்போ எந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போடணும்னு கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கணும். நம்ம இது 2 ஸ்டிச்சும் சேர்த்து நம்ம ஒரே ஸ்டிச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட்டு நம்ம 2 செயின்ஸ் தான் போட்டிருப்போம். ஸோ இதோட டாப் இந்த இடம் தான். ஸோ இந்த இடத்துல நீங்கள் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து டிக்ரீஸ் கொடுக்கணும். இப்போ வந்து இது 2ம் சேர்த்து ஒரே ஸ்டிச் மாதிரி தான் இருக்கும். இப்போ அடுத்த ஸ்டெப்பும் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இதில் தான் டிக்ரீஸ் கொடுக்க போகிறோம். ஸோ நல்லா கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். ஸோ இந்த டைமும் நம்ம 2 செயின்ஸ் போட்டுட்டு இப்போ நமக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டிச். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் போய்ட்டு உள்ளார விட்டுட்டு புஷ் இழுத்துட்டு ஆஸ் யூஷுவல் போட்டுடணும் ஸ்டிச்சை. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 1 2 3 4 5 இந்த 5 ஸ்டிச்சஸில் நம்ம ஒரு டபுள் க்ரோஷெட் போடுறோம். இப்போ இங்கே முன்னாடி இந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 ஸ்டிச் மாதிரி இருக்கும். ஆனால் மேலே டாப்பில் நமக்கு 2 தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 5 ஸ்டிச்சஸில் ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டுவாங்க. ஸோ இப்போ இந்த 2 ஸ்டிச்சும் சேர்த்து நாம் ஒரே ஸ்டிச்சாக போடணும். ஸோ ஒரு வாட்டி ஆன் ஓவர் பண்ணிவிட்டு உள்ளார விட்டுட்டு பிடிச்சி இழுத்துட்டு ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸ் மறுபடியும் ஒரு வாட்டி ஆன் ஓவர் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் உள்ளார விட்டு பிடிச்சி இழுத்துட்டு ஃபர்ஸ்ட் 2 லூப்ஸ். இப்போ இது 2த்தையும் சேர்த்து இழுத்துக்கணும். ஸோ பார்க்க முன்னாடி 3 ஸ்டிச் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் மேலே 2 ஸ்டிச் தான். ஸோ 3 போஸ்ட் வேறு 2 ஸ்டிச் வேறு. நெக்ஸ்ட்டு 2 செயின்ஸ் போட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸில் ஒரு டபுள் க்ரோஷெட். அதுக்கப்புறம் 2 செயின் 1 2 செயின் போட்டுட்டு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இப்போ இங்கே 3 ஸ்டிச் இருக்கும். அதாவது இந்த 1 செயின் கேப்பில் 3 ஸ்டிச் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டில் இன்க்ரீஸ் கொடுக்கணும். ஸோ 1 2. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷெட். இந்த லாஸ்ட்டில் மிடில் இருக்க அந்த இதில் இன்க்ரீஸ். அப்புறம் 2 செயின்ஸ் போட்டுட்டு இந்த 2 இதுலேயும் ஒரு டபுள் க்ரோஷெட். அப்புறம் 2 செயின்ஸ். ஸோ இந்த இடம் வந்துடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்
இந்த 2 ஸ்டிச்சஸையும் டிக்ரீஸ் கொடுக்கணும், இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம டிக்ரீஸ் கொடுக்கணும். ஸோ ஒரு வாட்டி லாங் ஒர்க் பண்ணிவிட்டு டிக்ரீஸ் கொடுக்க ஆரம்பிக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் 5 ஸ்டிச்சஸில் ஒரு டபுள் க்ரோச்செட் 1 இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து டிக்ரீஸ். அப்புறம் 2 செயின்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் 2 போஸ்ட்டில் ஒரு டபுள் க்ரோச்செட். அப்புறம் 2 செயின்ஸ் இந்த மிடில் இருக்க தேர்டில் ஃபர்ஸ்ட்லி லாஸ்ட்ல இன்க்ரீஸ். அதுக்கப்புறம் 2 செயின்ஸ் இந்த ஒவ்வொரு இதில் ஒரு டபுள் க்ரோச்செட். அப்புறம் 2 செயின்ஸ் போட்டுட்டு ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்படி இந்த இடம் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம 2 செயின்ஸ் போட்டுட்டு இதில் ஆஸ் யூஷுவல் இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நம்ம ஒரே ஸ்டிச்சாக போட்டிருப்போம். ஸோ இதோட டாப்பில் இந்த இடத்துல நம்ம போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போடணும்.